சென்னிமலை போகலாங்களா? நேற்று ஆடி அமாவாசைங்கிறனால நானும் அம்மாவும் சென்னிமலை போயிருந்தேங்க. நிறைய பேத்துக்கு டவுட் இருக்கலாம், டெய்லி பஸ்ஸு மேலே போகுதா மலைக்கு அப்படின்னு. இல்லைங்க, டியூஸ்டே அன்னைக்கு போகுதுங்க, விசேஷ நாட்களில் போகுதுங்க. மொத்தம் 3 பஸ்ஸுங்க. 2 வந்து கோயில் பஸ்ஸுங்க, இன்னொன்று வந்து ட்ராவல்ஸுங்க. 5 மினிட்ஸ்க்கு ஒருக்கா பஸ் இருந்துகிட்டே தான் இருக்குதுங்க. கரெக்டாக போயிட்டு வந்துகிட்டே தான் இருக்கிறாங்க. அதிகமாக வந்து கூட்டம் சேர்றதுக்குலாம் விடுறது இல்லைங்க. பஸ்ஸு இருந்துகிட்டே இருக்கிறனால நம்ம ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணோம்னா பஸ்ஸில் போய்க்கலாங்க. அந்த மாதிரி தான் இருக்குது. ரோடுமே ஆல்மோஸ்ட் 70% வேலை முடிஞ்சுதுங்க. இன்னும் 30% வேலை இருக்குது. இன்னும் எத்தனை நாள் ஆகுதுன்னு தெரியலிங்க. வேலையெல்லாம் முடிஞ்சு வண்டியெல்லாம் மேலே விட்றக்கு. இப்போ வந்து டியூஸ்டே கம்பல்சரி பஸ் போகுதுங்க. விசேஷ நாட்களில் பஸ்ஸு போகுதுங்க. படிக்கட்டில் ஆஸ் யூஷுவல் டெய்லி போகிற மாதிரி போய்க்கலாங்க. படிக்கட்டில் பார்த்தீங்கன்னா போகிறக்கு ஒரு 1.25 மணி நேரம் ஆயிருங்க நான் போகிறக்கு. நீங்கள் எப்படி போகிறீங்களோ அப்படி போய்க்கலாங்க. இல்லைன்னா பஸ்ஸில் போகிற ஆசைப்பட்றீங்களும் பஸ்ஸில் போய்க்கலாங்க. பஸ்ஸு டியூஸ்டேல இருந்துகிட்டே தான் இருக்குதுங்க. நேற்று உண்மையாக சொல்லப்போனால் கூட்டம் அந்தளவுக்கு இல்லைங்க. நாங்கள் கூட்டம் அதிகமாக இருக்குதுன்னு நினச்சிட்டு போனோம். அந்தளவுக்கு இல்லைங்க. சாமி திருப்தியாக கும்பிட்டோங்க. சூப்பராக இருந்துச்சு சாமி. அப்படியே ராஜ அலங்காரத்தில் நிறைய பேர் வந்து நேற்று அபிஷேகத்துக்கு நிறைய சாமானெல்லாம் வாங்கி கொண்டாந்து கொடுத்தாங்க. அபிஷேகம் பாட்டுக்கு நடந்துட்டு இருந்ததுங்க. ராஜ அலங்காரத்தில் செம்மையாக இருந்தாருங்க நேற்று முருகர். சூப்பராக இருந்துச்சுங்க. அதே மாதிரி கீழே வர்றதுக்குமே பார்த்திங்கன்னா பஸ் இருந்துகிட்டே தான் இருக்குதுங்க. நீங்கள் வர மாதிரி இருந்தேன்னா டியூஸ்டே வாங்க, இல்லைன்னா விசேஷ நாட்களில் வாங்க. சூப்பராக சாமி